ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டை சுற்றி பார்க்கலாமா? இந்த பாத்ரூம் நீட்டாக கழுவி விட்டாச்சு, பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சாச்சு, சிங்க்கு கழுவியாச்சு, அடுப்பை வந்து சூப்பராக பளிச்சுன்னு கழுவி எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். கொஞ்சோண்டு சாப்பாடு மட்டும்தான் மிச்சம் இருக்குது. அப்புறம் 2 இட்லி இருக்குது. சரி, ஒரு 3 மணிக்கு நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கோலம் நல்லா போட்டிருக்கேனான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த சோறு இருக்கா, கொஞ்சோண்டு தான் இருக்குது. தண்ணி ஊற்றி வச்சாலும் கூட நைட்டு எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டுக்குவார். அப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தான் ட்ரம்மில் தண்ணி காலியாக போகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் இன்றைக்கி மெயின் வேலை என்ன செஞ்சேன்னா, குடத்தெல்லாம் அடியில் மண்டியாக இருந்தது ஃபுல்லாக கழுவி ஊற்றிட்டு வேறு தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா இந்த தண்ணி நாங்கள் குடத்துல பிடிச்சி வைக்கிறனால அப்பப்போ மாற்றணும், இல்லைன்னா அடியில் மண்டியாக இருக்கும், அதையும் மோந்து குடிக்க முடியாது. சரி, என்ன பண்ணுறது, கொஞ்ச நாளைக்கு ஒப்பேற்றலாம். கடவுள் நம்மளுக்கு கண்ணை திறக்காமல இருப்பார். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு சொந்த வீடு கட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வாஷிங் மிஷின் துணியெல்லாம் துவைச்சிட்டேன். வீட்டை சுற்றி காட்டுறேன் பாருங்கள். எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இந்த ஃபேனை தான் துடைக்கலான்னு பார்க்குறேன், வேலை நடக்க மாட்டேங்குது. இந்த மிஷின் மேலே துணி தைக்கிறதுக்கு போட்டுக்கிட்டே இருக்காளுங்க பிள்ளைங்க. கோலம் காலையில் போட்ட கோலம் லைட்டாக அழிஞ்சிருச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி போட்டுட்டேன். இது வந்து நான் கண் திருஷ்டிக்காக வாங்கி மாட்டின பிள்ளையார். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஒரே ஒரு லைக் போடுங்க.